ராமேஸ்வரம்ங்கிறது என்னன்னா, இலங்கையில போர் நடக்குது. இலங்கையில போர் முடிஞ்சு ராவணனை வதம் பண்ணிட்டு ராமன் வர்றாரு, திரும்புறாரு, இந்தியா திரும்புறாரு. ராமன் திரும்புகின்றதுனால அந்த ஊருக்கு பேர் ராம ஈஸ்வரம். அங்க ராமன் என்ன பண்றாருன்னா, சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்றாரு. அதனால அந்த சிவலிங்கத்துக்கு ராமநாத சுவாமி. காசி போறது ஒண்ணுதான், ராமேஸ்வரம் போறது ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க. இல்ல 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 முதல் ராமேஸ்வரம் போறாங்க. ராமநாத சாமி வழிபாடு பண்றாங்க. அந்த மண்ணை எடுத்துக்கிறாங்க. ராமேஸ்வர கடலில் இருக்கிற மண்ணை கையில் எடுத்துட்டு இங்கேருந்து காசி போகிறாங்க. காசி போய் அந்த திரிவேணி சங்கமத்தில் போய் அந்த மண்ணை போட்டுட்டு திரிவேணி சங்கமத்தில் தீர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. அங்கெல்லாம் வழிபாடுகளை முடிச்சுட்டு அந்த திரிவேணி சங்கம் தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது. இது ஒரு முறை. தொண்டு தொட்டு இந்த முறைகளில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. சாமி, இந்த காசி ராமேஸ்வரம் போறனால நம்ம என்ன பயன்படுறோம்? மனதளவுல சரி, வாழ்வியல சரி, எந்த மாதிரி நல்ல அதுதான் இப்ப நம்ம மனம் எதை நாடுகிறதோ அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இறைவனுடைய அருள் இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கிறேன். இல்லைன்னா நான் இப்படி இல்லை, நீங்கள் இப்படி இல்லை, நாம் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்க மாட்டோம். ஆக இறைவனை பற்ற வேண்டும், பற்றை அறுக்க வேண்டும். அதான் பற்ற அறுத்தோம்னா இன்பத்துக்குள்ளே போயிடலாம். அதான் திருவாசகம் என்னும் தேன். இப்போ அந்த பற்றை அறுக்கணும்னு இன்பத்துக்குள்ளே போகணும்னா நாம் இப்படிப்பட்ட யாத்திரைகள் தல யாத்திரைகள். ஆனால் தல யாத்திரைகள்ங்கிறதே இங்கிருந்து காசி போகிறதுன்னா அவனும் பொருளாதாரத்துக்கு தக்கபடி தான் யாத்திரைகள் வருது. இப்போ 5000 6000 கூட்டிகிட்டு போகிறோம்ங்கிறாங்க. அதில் 3ஆம் வகுப்பு ரயிலில் போனோம்னா இந்த கூட்டத்தில் சிக்கி நசுங்கி சீரழிஞ்சு இவன் காசி போய் இறங்கும் போதே அரை ஆயுசு ஆகிரு. அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே போய் அவனை தள்ளி போய் சாமியை பார்த்து, சாமி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்காது. நாம் உள்ளே போயிட்டோம்னா நம்மளே பால் தீர்த்தமெல்லாம் ஊற்றி சாமியை தொட்டு வழிபாடு பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு நிலைமை கூட்டம் அதிகமான காரணத்தினால நமக்கு அந்த அனுமதிகளை அவங்க கொடுக்கறதில்ல. என்னைக்காவது கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும்போது நம்ம அதை இன்றைக்குமே, ஆனால் அதுக்கெல்லாம் உயரமாக இப்படி ஒரு அந்த சுற்றியுமே ஒரு கம்பி தடுப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆக அப்படி போய் அந்த வழிபாடு பண்ணோம்னா அதோடு அது முடிகிறதில்ல. அங்கெல்லாம் வழிபாட்டையும் முடிச்சுட்டு நாம் அலகாபாத் போகிறோம். அங்கே தான் திரிவேணி சங்கமம், 3 ஆறுகள் சங்கமிக்குது. அங்கே போய் கங்கை யமுனை இந்த ஆறுகள் சங்கமத்தையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு தான் நாம் ராமேஸ்வரத்துக்கு வர்றோம். அப்போ ராமநாத சாமி பார்க்குறோம். அப்போ காலையில் இந்த கடலில் குளித்து அந்த தீர்த்தங்களில் குளித்து உள்ள சாமியினுடைய அந்த அபிஷேகமெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்ம உணர்வுகள், நம் வினைகள் நீக்கப்படுகிறது, தீய வினைகள் நீங்கி நல்வினை கிடைக்குது. இது ராமேஸ்வரம், காசி எல்லா கோயிலும் இதே தான். எல்லா தலங்களுமே இப்படிப்பட்ட அருள் இருக்குதுன்னு நினச்சி போனோம்னா அருள் இருக்கு. இல்லைங்கிறவனுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்றும் கிடைக்காது. பர்டிகுலரா சாமி இந்த ரெண்டு கோவிலுக்கும் தனி சிறப்புகள் ஏதாவது இருக்கா சாமி? அதாவது என்னன்னா, இந்த இடத்துக்கு போனா தனியா அதே ராமேஸ்வரம்ங்கிறது என்னன்னா, இலங்கையில போர் நடக்குது. இலங்கையில போர் முடிஞ்சு ராவணனை வதம் பண்ணிட்டு ராமன் வர்றாரு, திரும்புறாரு, இந்தியா திரும்புறாரு. ராமன் திரும்புகின்றதுனால அந்த ஊருக்கு பேர் ராம ஈஸ்வரம். அங்க ராமன் என்ன பண்றாருன்னா, சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்றாரு. அதனால அந்த சிவலிங்கத்துக்கு ராமநாத சுவாமி. அங்கதான் அங்கதான் சங்கு நிறைய கிடைக்குது. வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு எல்லாமே. இதே தான் திருமுருகன் போட்டிக்கும் இருக்குது. அதாவது சூரசம்ஹாரம் நடக்குது திருச்செந்தூர்ல. சூரனை வதம் பண்ணி முடிச்ச பிறகு சாமி அமைதிக்காக வெளியில் வர்றாரு. அப்படி இறங்கி உட்கார இடம் தான் திருமுருகன் பூண்டி. இப்போ சாமி வந்ததுனால, ராமன் வந்ததுனால அந்த ஊர் ராமேஸ்வரம், முருகன் வந்ததுனால இந்த ஊர் முருகன் பூண்டி. ராமர் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணார் ராமநாத சாமி, முருகர் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணார் முருகநாத சாமி. இதுதான் ரெண்டுக்கு நல்ல ஒற்றுமை. அதனால் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மனநோய் இருக்கிறவனெல்லாம் இங்கே இந்த தீர்த்தத்தில் குளிச்சா சரியாகும்பாங்க. இது ஐதீகம். ஆக ராமேஸ்வரம்ங்கிறது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புனிதமான இடம். அதே மாதிரி காசியில் விஸ்வநாத பெருமான்
அகிலாண்ட ஈஸ்வரன், அகிலத்தை ஆளுகின்ற சிவன் விஸ்வநாத பெருமான். அவர் அங்கிருந்து உலகம் முழுவதும் அருள் பாலிக்கிறார். இப்போ அதைத்தான் சொல்லுவாங்க, காசியில் பாதி அவினாசிம்பாங்க. அந்த காசி கிணறுக்கும் அவினாசியில் இருக்கிற காசி தீர்த்தத்துக்கும் வழி இருக்குது. இதெல்லாம் புராண கதைகள் இருக்குது. நாம் நம்பினோம்னா சரியாக வரும். ஆக இப்படிப்பட்ட ஒரு உலகத்தையே நிரந்தரமாக இருக்கிறதுனால தான் அவர் காசி விஸ்வநாத பெருமான்.